Hi guys, this is Saranya back with just for TNPSC and as yesterday previous we have shown what is Battle of Plassey and Battle of Buxar என்ன அது எப்படி நடக்கும் என்னென்ன இயர்ஸ்லாம் ஃப்ளோ சார்ட் வழியாக பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோ சார்ட் அது எதுக்குன்னா சிவில் சர்வீஸ் இன் இந்தியா. சிவில் சர்வீஸ் இது நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிவில் சர்வீஸ் இன் இந்தியா எப்படி ஃபார்ம் ஆச்சு? பிகாஸ் மேக்ஸிமம் மெனி ஆஃப் தெம் ஆர் ஸ்டடிங் ஃபார் குரூப் 1 அண்ட் நிறைய பேர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. யாராக இருந்தாலும் என்ன கொஸ்டின் சிவில் சர்வீஸ் எப்படி வந்ததுன்னு கேட்டாலும் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு என்றைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். And அதை பற்றி completely explain you. So civil service in India அப்படின்னா உங்களுக்கு முதல்ல என்னன்னா முதல்ல எல்லாத்தையுமே ஒன்றா தான் வச்சுருந்தாங்க. ரைட், டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு போலீசிங் ஒர்க் எல்லாத்துக்குமே ஒரே ஆள் தான் வச்சுருந்தாங்க. லேட்டராக டிரான்ஸ்லேட்டிங் லா இன்டு ஆக்ஷன் அண்ட் கலெக்டிங் ரெவென்யூ அதுக்காக சிவில் சர்வீஸ் பர்சன் தட் இஸ் கலெக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அப்பாயின்மெண்ட் மெயினாக எப்படி இருக்கும் அப்படின்னா பை மீன்ஸ் ஆஃப் டைரக்டர் நாமினேட்டட். நம்மளுக்கு தெரியும்ல போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஆக்டில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நாமினேட் பண்ணுவாங்க சிவில் சர்வெண்ட். ஓகே, இதுக்கப்புறமா கான்வாலிஸ் வந்தார். அது 1786 வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா மெயினான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார். சிவில் சர்வீஸ் பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேலரி இன்க்ரீஸ் பண்ணார். ஏன்னா நிறைய கரப்ஷன்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1786 சேலரி இன்க்ரீஸ் பண்ணார். அதுக்கப்புறமா வெலஸ்லி வந்தார். அவர் 1798 அதாவது இங்கே 9 and 8 மாற்றி போட்டுக்கோங்க. இவர் சரி அவங்களுக்கு சேலரி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா போதாது, சூட்டபிள் ட்ரைனிங் ஹேஸ் டு பி ப்ரொவைடட் அப்படின்னு சொன்னார். ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு 1800 ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் அப்படின்றத கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஆனால் இது யாருக்குமே பிடிக்கல, லைக் போர்ட் மெம்பர்ஸ்க்கு பிடிக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பை ஹெல்பரி இன் இங்கிலாந்து அந்த இடத்துக்கு மாற்றி விட்டாங்க. 1806 ஹெல்பரி இங்கிலாண்டில் போய் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதில் மெயினாக என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா லிட்ரேச்சர், சயின்ஸு, அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ், இந்த 3 விஷயமுமே இதில் கொடுத்தாங்க. லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் இதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா இது முடிஞ்சதுக்கப்புறமா காம்படிட்டிவ் ரெக்வயர்மெண்ட் முதல்ல சரி நம்ம நாமினேட் தான், இது வரைக்கும் நாமினேஷன் தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு 1833 ஆக்ட் படி பண்ணாங்க. பட் ஆனால் அதுவுமே நாமினேட்டட் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதும் நாமினேஷனாகவே இருந்தது. ஸோ இந்த ரெக்வயர்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஓப்பன் காம்படிட்டிவ் அடுத்து 20 வருஷத்தில் ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்வயர்மெண்ட் 1853 வந்தது. ஸோ இதில் ஒரு சில முக்கியமான விஷயம் இருக்கு, ஒரு 4 பாயிண்ட் இந்த ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்வயர்மெண்ட்க்கு அப்புறமா. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ண ஆக்ட் 1858. ஓகே, ஓப்பன் காம்படிட்டிவே இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான ஆக்ட்னு தவிர நம்மளுக்கு தெரியும் தட் இஸ் சிப்பாய் ரிவால்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரிவால்ட் முடிச்சதுக்கு அப்புறமா போட்ட ஆக்ட் 1858 ஆக்ட். ஸோ அதில் ஓகே ஓப்பன் காம்படிஷன் எல்லாத்துக்குமே வைக்கலாம், நாமினேஷன்லாம் கிடையாது, இவ்வளோ இயர்ஸில் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. செகண்ட், ஏஜ் 23 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமமாக 23 வயசுக்குள்ளவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுக்கு மேலே இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இங்கே நம்ம சொன்னோம்ல ஹெல்பரி காலேஜ், அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க 1858 ஆக்ட் படி. அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சிவில் சர்வீஸ் கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி இவங்க தான் இந்த ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்வயர்மெண்ட்டுக்கு எல்லா வேலையும் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுறோம்ல யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, அதை மாதிரி சிவில் சர்வீஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஓப்பன் காம்படிஷன் மெத்தடுக்கு அப்புறமா இத்தனை வேலை நடந்திருக்கு. ஸோ என்னென்ன வேலைன்னு திரும்ப சொல்கிறேன். 1858 இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க, வயசு 23 ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆரம்பிச்ச அந்த ஹெல்பரி காலேஜை டெலிட் பண்ணாங்க 1858. அதே மாதிரி சிவில் சர்வீஸ் கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணி அவங்க தான் அப்பாயின்மெண்ட் அதாவது ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 கண்டினியூஸ் ஆக்ட் இருக்குது பாருங்கள், ரெகுலேட்டிங் ஆக்ட். ரொம்ப ஈஸி, லம்சம் இயர் ஞாபகம் வச்சுக்கலாம். 6 ஸோ 60, 66, 76. ஸோ இந்த 3 வருஷத்தில் வயசு என்ன பண்ணாங்க, இங்கே 23ன்ற வயசை குறைச்சிட்டாங்க. 22 வயசு, 21 வயசு, 19 வயசாக குறைச்சிட்டே போனாங்க. ஸோ 19 வயசுக்குள்ள சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்தது. மேக்ஸிமம் இங்கிலீஷ் ஆளுங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க இது வரைக்குமே. ஓகே, அதுக்கப்புறமா தான் என்ன வந்ததுன்னா நெக்ஸ்ட் ஆக்ட் வந்தது, இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் 1861 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வரைக்குமே மேக்ஸிமம் பிரிட்டிஷ் தான் சிவில் சர்வெண்ட்டாக இருந்தாங்க. 1861 ஹையர் போஸ்ட்டுக்கு இந்தியனை ரெக்கமெண்ட் பண்ணாங்க.
கொஞ்சம் ஹையர் போஸ்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் 1861ல கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இது வந்து ஆக்ட் கிடையாது, இயர் 1869ல 3 பேர் செலக்ட் ஆனாங்க இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு. எஸ்என் பானர்ஜி, ஆர்சி தட் அண்ட் பிஹாரி லால் குப்தா. இவங்க 3. எஸ்என் பானர்ஜி நிறைய பார்த்துருப்பீங்க. ஆர்சி தட் இவர் ஒரு எக்கனாமிக்கல் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். பிஹாரி லால் குப்தா இவங்க 3 பேரும் பாஸ் பண்ணாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல. அண்ட் அதுக்கப்புறமா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1932 21 வயசு இருந்தது 23 என்ன பண்ணாங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 21 வயசு ரொம்ப கம்மியா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் கூட்டலாம், 23 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு 1892ல போட்டாங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 கமிஷன் சொல்லுவேன். இந்த இயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து யூபிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. லீ கமிஷன் எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ ஐங்டன் கமிஷன் எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி 2 விஷயம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு புக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. 1912, 23 இந்த மாண்டேக் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் ஒன்றும் பெருசில் 33% ரிசர்வ்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் அவங்களாம் எழுதலான்னு ரிசர்வேஷன் கொடுத்தாரு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1912, 1923. ஸோ இது 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 23 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐங்டன் கமிஷன், அடுத்ததான் லீ ஃபெரஹாம் கமிஷன். லீ கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பேர் வந்து ராயல் கமிஷன் அப்படின்னு ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க. இந்த கமிஷன் எதுக்கு அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷனுக்கு. இங்க வந்து 2 இந்தியன்ஸ் 4 இங்கிலீஷ் மெம்பர்ஸ் இருந்தாங்க இந்த கமிஷன்ல. அந்த 2 இந்தியன்ஸ்ல ஒருத்தர் கோபாலகிருஷ்ண கோகுலே, இன்னொருத்தர் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ 2 இந்தியன்ஸ் அண்ட் 4 இங்கிலீஷ் பர்சன்ஸ் இருந்தாங்க. அந்த 2 இந்தியன்ல கோபாலகிருஷ்ண கோகுலே அண்ட் அப்துல் ரஹீம் 2 பேரும் ஒன்று. ஸோ இவங்க 2 பேரும் இந்தியன்ஸாக இருந்தாங்க. இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா இந்தியனைசேஷன், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமை இந்தியனைசேஷன் ஆக்கிடுங்க, நிறைய இந்தியன்ஸை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அண்ட் அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது 1917. அந்த ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆன வருடம் ஒரு 5 வருடம் கழித்து தான் ரிப்போர்ட் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ ஐங்டன் கமிஷன் வந்து இதுதான் சொன்னாங்க. அப்புறம் 1918 எல்லாருக்குமே தெரியும் மாண்டேக் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ 1918ல 33% ரிசர்வேஷன்ஸ் ஃபார் இந்தியன் சொல்லிட்டாங்க. 1923ல திரும்பி லார்ட் லீ ஃபேஹம் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க 3 விஷயம், இவங்க ஒரு 3 விஷயம் சொன்னாங்கல்ல, இவங்க வந்து மெயினாக இந்தியனைசேஷன், இன்னொன்று 2 இந்தியன்ஸ் 4 இங்கிலீஷ். இது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் எவ்வளோ இந்தியன்ஸ் இங்கிலீஷ் கூட கேட்கலாம். ஸோ இவங்க வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா ஆல் இந்தியன் சர்வீஸ்ன்னு கொண்டு வாங்க. அந்த ஆல் இந்தியன் சர்வீஸில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இவங்க 3 பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர் தான் லீட் பண்ணணும். இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க எல்லாம் ஹெட் பண்ணுறது செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்கணும். அண்ட் இவங்களை மெயின்டைன் பண்ணுறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக. அப்போது நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து லீ கமிஷன் கொண்டு வந்த விஷயத்துல தான். 1923 வரைக்கும் தான் இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆல் இந்தியன் சர்வீஸ் இருக்கு, செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இருக்கு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு. ஸோ 1935 லாஸ்ட்ல ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போ தான் ஆர்பிஐயும் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இது வந்து இதுவும் அப்புறம் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 2மே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானை கொண்டு வந்தது 1923. ஸோ திஸ் அபவுட் த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கைஸ். திரும்பியும் சொல்கிறேன், அப்பாயின்மெண்ட் முதல்ல டைரக்டர் பண்ணாரு, அப்புறம் கார்ன்வாலிஸ் 1786ல சேலரி இன்க்ரீஸ் பண்ணாரு, வெல்லஸ்லி 1798ல வந்து சூட்டபிள் ட்ரைனிங் கொடுத்தாரு, 2 வருஷத்துலேயே காலேஜ் ஆரம்பிச்சாரு. அது வேண்டாம், இவங்களுக்குலாம் ட்ரைனிங் ஹெல்ஸ்பரி இங்கிலாண்டில் தான் கொடுக்கணும்னு மாற்றி விட்டாங்க. காம்படிட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் 1833, பட் இட் இஸ் நாட் ஓப்பன், வெறும் காம்படிட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் தான், நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓப்பன் காம்படிட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் 1953ல நடந்தது. அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ணது 58, 23 வயசுல இருக்கிறவங்க அட்டென்ட் பண்ணணும். அப்புறமா உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் கமிஷன்ஸ் தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ 60, 66, 76 இந்த 3 வருஷம் இம்பார்ட்டன்ட். 22, 21, 19. ஸோ இயர்ஸ் அப்படி இங்கே 23 சொல்லியிருந்தேன் இல்லையா, 23, 22, 21 ஒரு 20 இல்லாமல் நேற்று 19ல் வந்து நிற்குது. அதுக்கப்புறமா இந்தியன் சிவில் சர்வீஸ் 1861ல் தான் நம்ம ஹைகோர்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய தடவை படிச்சிருப்போம். அதில் இந்தியனைசேஷன் ஆக்குங்க, இந்தியன் கமிஷன்லாம் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சர்டன் ஹை போஸ்ட்டுக்கெலாம் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ 1869ல 3 members, that is S.N. Banerjee, R.C. Dutt, Bihari Lal Gupta
இவங்க 3 பேரும் செலக்ட் ஆனாங்க. ஏன்னா இவங்க வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா மேக்ஸிமம் வந்து பிரிட்டன்ல போய் படிச்சவங்களா தான் இருக்க முடியும். ஏன்னா லாங்குவேஜஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி படிச்சவங்களால தான் கிளியர் பண்ண முடியும். அப்புறம் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1892ல வயசை கூட்டினாங்க. 1912ல அரிங்டன் கமிஷன் வந்தது. அவங்க வந்து 2 பேர் இந்தியன், 4 பேர் வந்து இங்கிலீஷ். அண்ட் 1917ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. என்ன ரிப்போர்ட்னா இந்தியனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1980ல மாடர்ன் ஸ்டெப்ஸ் ஃபார் ரிஃபார்ம்ஸ் 33 ரிசர்வேஷன் இந்தியன்ஸ்க்காக கொடுக்கணும், இப்போ நம்ம உமன்ஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு அவர் சொன்னார். 1923ல லார்ட் லீ ஃபேஹம் கமிஷன் அதை அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற அதே மெத்தட் தான் ஆல் இண்டியன் சர்வீஸ், செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது மூணையும் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 1935ல ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார்ம் ஆச்சு. தட்ஸ் ஆல் கைஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு சிவில் சர்வீஸ் பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். So please subscribe for Backbenchers watching NPRC. And if you like the class, please give the likes. And if you want to make any comments, please give in the comment box. Thank you guys. Bye.